அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம தினமலர் குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்றைக்கி வாங்க தினமலர் குறுக்கெழுத்து போட்டி 9/7/2026ங்க, வியாழக்கிழமை ஜூன் 9, 2026. வாங்க சால்வ் பண்ணலாம். இடமிருந்து வலம். முதல் கேள்வி, முதுகில் குத்தப்படுவதை இந்த சொல்லால் விளக்கலாம். முதுகில் குத்துதாங்க அப்படின்னா துரோகம் பண்ணுறாங்க, பின்னால் இருந்து குத்துறது. பதில் என்ன? துரோகம். முதுகில் இருந்து குத்துறதுக்கு துரோகம்னு சொல்லலாம். ஓகே, நேருக்கு நேரம் நின்று போடுற காலெல்லாம் மழையாயிடுச்சு. ஒன்று மேலேருந்து கீழே. தண்ணீரில் இருந்து தரையில் போட்ட பின் மீன் டேஷ். தண்ணீரில் இருக்க மீனை தூக்கி தரையில் போட்டால் உயிருக்காண்டி துடிக்கும். 5 இடமிருந்து வலம் என்னன்னு பார்ப்போம். ஜிங்க் எனப்படும் உலோகம். ஜிங்க்னா துத்தநாகம்னு நம்ம சொல்லுவோம். ஜிங்க் துத்தநாகம். துத்தநாகம் அப்படிங்கிறது ஜிங்க்குன்னு சொல்கிறோம். இதோட அணியன் 30ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நம்ம துத்தநாகம் உடம்புல இந்த சத்தம் இருக்கணும்னு சொல்கிறோம். இது இருந்தால் உடல் வளர்ச்சி, நோய் எதிர்ப்பு சக்தி, செல் வளர்ச்சி, இந்த 3மே இருக்கும். இது குறைபாடு இருந்ததுன்னா முடி கொட்டுறது ஆரம்பிக்கும். ஓகே, அப்போது மேலேருந்து கீழே தண்ணீர்லேருந்து மீனத்துக்கு தரையில் போட்டோன்னே உயிருக்காண்டி துடிக்கும். இங்கே துடிக்கும் அப்படின்னு சொல்ல எழுதாங்க. ஓகேங்களா? துடிக்கும் அப்படின்னு சொல்ல மாதிரி எழுதுறாங்க. ஓகே, 10 இடமிருந்து வல்லம் என்ன? உயரம் குறைந்த மலை. உயரம் கம்மியான மலையை என்னன்னு சொல்லலாம்னா குன்று அப்படின்னு சொல்லலாம். குன்று இருக்கும் இடமெல்லாம் முருகன் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதே மாதிரி குன்று. 5 மேலேருந்து கீழே, 2 மேலேருந்து கீழே என்ன? நைந்து போன ஆடை. நஞ்சு போய் இருக்கக்கூடிய ஆடையை என்னன்னு சொல்லுவாங்க? ஒரு பக்கெட்டுக்குள்ள வச்சு துணியை நச்சு வச்சா அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா கேலை அஞ்சுக்கு 3 எழுத்து இருக்கு. கந்தல். சுருக்காக இருக்குது, கந்தலாக இருக்குது. ஓகே, 3 மேலேருந்து கீழே என்ன? பஸ்ஸில் எழுதி போட்டிருக்க வார்த்தை கரம் சிரம் புறம் நீட்டாது. கரம்னா கை, சிரம்னா தலை. கையையும் தலையையும் வெளியே நீட்டாது, ஜன்னலுக்கு வெளியிலே நீட்டாதீர்கள். கரம் சிரம் புறம் நீட்டாதீர்கள். இப்போ 3 இடமிருந்து வலம் என்ன? ஓர்த்து பேசுவது, ரொம்ப சத்தமாக பேசுறது. இங்கே வந்துக்கனால கத்தி பேசுதல் அப்படின்னு சொல்லலாம். கத்தி, இங்கே ஓர்த்து இப்பு போட்டிருக்காங்க. அதே மாதிரி கத்தி பேசுதல். கத்தி பேசுவாங்கல்ல, அதை தான் ஓர்த்து பேசுதல்னு சொல்லுவாங்க. 4 மேலேருந்து கீழே. இது கரெக்டானு செக் பண்ணி பார்ப்போம். 4 மேலேருந்து கீழே என்ன? ஹைதர் அலியின் பிரபல மகன். ஹைதர் அலி அவர்களோட பிரபல மகன் அப்படின்னு சொன்னால் தீல ஆன்சுக்குன்னா திப்பு சுல்தான், மைசூர் புலி அப்படின்னு அழைச்சாங்க. அவரை எழுதி முடிச்சுட்டு பேசினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். திப்பு சுல்தான். இவர் மைசூர் புலின்னு சொன்னாங்க. இவர் வாழ்நாள் 1751 99 வரைக்கும் ஆட்சி காலம் பார்த்திங்கன்னா 1782 79 வரைக்கும் மைசூரை ஆண்டார். இவர் மைசூர் புலின்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷுக்கு அகைன்ஸ்டாக அவ்வளோதான் போனார். ஓகேங்களா? 1979, அதாவது 48 வயசில் அவர் போரில் இறந்துட்டார். செரிங்கப்பட்டம் அப்படிங்கிற போரில், பிரிட்டிஷுக்கு அகைன்ஸ்டாக உள்ள போரில். 8 இடமிருந்து வலம் என்ன? உரையாடுவோம், கம்யூனிகேட் பண்ணுவோம். 2வது எழுத்து சூக்கனால உரையாடுதலுங்கிறத பேசுதல். பேசுவோம், உரையாடுவோம் அப்படின்னா பேசுவோம் அப்படின்னு எழுத. 7 மேலேருந்து கீழே என்ன? எண். ஆங்கிலத்தில் எண்கள் நம்பர் அப்படின்னு எழுதலாம். சரிங்க. 11 இடமிருந்து வலம் பாருங்க. 2 ஹிண்ட் வந்துச்சுங்க. 2வது எழுத்து தாக்கு, கடைசி எழுத்து இது இருக்குங்க. 11 இடமிருந்து வலம். கிழக்கே போகும் ரயில் கதாநாயகன்.
கிழக்கே போகும் ரயில் கதாநாயகன் அடிக்கடி தினமலரில் பார்க்கலாம். சுதாகர் 1978 வந்த மூவி. மேபி இந்த கொஸ்டின் மேக் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடிக்கடி பார்க்கலாம். இந்த சைடு வந்து ஹிண்ட்டை சால்வ் பண்ணிட்டோம். கடைசி ஹிண்ட்டு இந்த 6 மேலேருந்து கீழே தான் நிற்கி கேரளா ஆன்சருக்கு. பாதத்தையும் கீழ்கால் பகுதியையும், பாதம்னா கீழே அடியில் இருக்கிற கீழ்கால் பகுதி, மூட்டு கீழே உள்ள பகுதியையும் இணைக்கும் மூட்டு பகுதி, அதுனா என்னன்னு சொல்லுவோம்னா கணுக்கால் அப்படின்னு சொல்லுவோம். 3 சொல்லி 100 கணுக்கால். 9 இடமிருந்து வலம் என்ன? 2வது எழுத்து இக்கு. மூத்த சகோதரி. மூத்த சகோதரியை என்னன்னு சொல்லுவீங்கன்னா அக்கா. சரிங்களா? 12 இடமிருந்து வலம் என்ன? 2வது எழுத்து இல்லு. ஆங்கிலத்தில் மிளகாய். மிளகாய்னா காரமாக இருக்கும். சில்லி. சில்லி அப்படின்னா மிளகாய். ஓகே, அப்போ வத்தலுக்கு என்னன்னு நீங்களே யோசிங்க. 12 கமெண்ட்டில் கொடுங்க. 12 மேலேருந்து கீழே. கோவை மாநகர மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் ஆறு. கோவை மாநகரத்தில் இருக்கக்கூடிய ஆறு அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறுவாணி தண்ணி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நாங்கள் லாஸ்ட் டைம் போகையில் அங்கே தான் இந்த தண்ணி தான் குடித்தோம். சிறுவாணி தண்ணி 3 சொல்லி நீ. இது எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா கேரளா பாலக்காடில் அட்டப்பாடி பகுதியில் ஆரம்பித்து கோயம்புத்தூரில் வரும். இதுலேருந்து வரக்கூடிய ஃபால்ஸை தான் நம்ம கோவை குற்றாலம்னு சொல்கிறோம். சிறுவாணி தண்ணி உண்மைக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். கோயம்புத்தூர்காரங்கள மாதிரி. 13 ஓகே 18 இடமிருந்து வலம் என்னன்னு பார்த்தோம்ல. இதை சுற்றிதான் சுழலும் சக்கரம். இதே சுவிட்சு தான் இந்த மாட்டு வண்டியிலெல்லாம் சுத்ததுக்கு வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அச்சாணி. ஓகேங்களா? அச்சாணியை சுற்றி தான் வீல் சுற்றும். அதாவது ஆக்சில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆக்சில், அச்சாணி. ஓகேங்களா? ஆக்சில் பாயிண்ட்டு. ஓகே, அப்போ 13 மேலேருந்து கீழே இச்சின் முடியுதுங்க. எல்லா துணிகளிலும் எல்லா அழுக்குகளும் நீங்கிய அந்த துணி டேஷ் என்று காட்சி அளித்தது. எல்லா அழுக்கும் துணியில் போயிடுச்சுன்னா துணி எப்படி இருக்கும்? பளிச்சுன்னு இருக்கும். அவ்வளோ நீட்டாக இருக்கும். பேச்சு வழக்க சொல். 13 இடமிருந்து வலம் என்ன? பந்தம், பாசம், நேசம். ஆனால் இங்கே வந்து என்னென்னு சொல்கிறோம்? பச்சு. ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்க வேண்டியது பச்சு அனைவருக்கும். ஓகே, 14 இடமிருந்து வலம் என்ன? மணியாச்சி என்றதுடன் நினைவுக்கு வரும் சுதந்திர போராட்ட வீரர். மணியாச்சி அப்படின்னா வாஞ்சி மணியாச்சின்னு சொல்லுவோம். எதுக்கு அந்த வாஞ்சி மணியாச்சி வந்துன்னா வாஞ்சிநாதன் சுதந்திர போராட்ட வீரர் அப்படிங்கிறனால தான் வந்துச்சு. இவர் எதுக்காக இந்த சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருநெல்வேலி கலெக்டர் ஆஷ்னோத்தை இருந்தார். இவர் வந்து நம்ம கப்பலோட்டிய தமிழன் விஓசியை வந்து ஜெயிலில் அடைக்கிறது நிறைய வேலையெல்லாம் பண்ணார். ரொம்ப அராஜகம் பண்ணார்னோடனே அந்த கலெக்டர் நேம் ஆஷ். ஸோ அவள் வந்து அந்த மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு சுட்டு கொண்டுட்டார். ஓகேங்களா? அந்த ட்ரெயின் வந்து ஜூன் 1917 சிலோனில் வந்து மெட்ராஸ் போன ட்ரெயினை மெட்ராஸ் மெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரெயினில் மணியாச்சியில் வச்சு சுட்டு கொண்டுட்டார். ஓகேங்களா? சுட்டு கொண்டுட்டு தன்னை சுட்டுக்கிட்டார், சூசைட் பண்ணிக்கிட்டார். 17 மேலேருந்து கீழே என்ன? தலைமுடி. தலைமுடியை வந்து என்னன்னு சொல்லலாம்? சீவில் வந்துருக்கு, சிகை. ஓகே, 14 மேலேருந்து கீழே என்ன? உலக அமைதிக்கான உருவான அமைப்பு. உலக அமைதிக்காக உருவான அமைப்பு வேலை செய்ய மாட்டேங்குது. ஐநா சபை, ஐக்கிய நாடுகள் சபை, யுனைடெட் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், யூஎன் அப்படின்னு சொல்லுவோம். 1945 ஸ்டார்ட் ஆனது. 15 மேலேருந்து கீழே. தேங்காயை அடிக்கும் மரம். தேங்காய் எந்த மரத்துலேருந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்காங்க.
பதில் என்ன? தென்னை மரத்திலிருந்து தேங்காய் கிடைக்கும். ஓகே. கடைசி 15 இடம் வந்து வளம் என்ன? காற்று. வடகிழக்கு பருவக்காற்று கிழக்குள்ள மலையை கொண்டு வந்தவர். அடுத்து தென்மேற்கு பருவக்காற்று இப்போ வீசிக்கிட்டு இருக்குது. தென்மேற்கு பருவக்காற்று. ஓகே, இதுதான் இன்றைய பதில்கள். தப்பாக அதை மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. ஆன்மீகம் அறிவோமா? பாபா பசிக்கு என்று உணவு கேட்டால் அவருக்கு உணவு கொடு, பின்ன சாப்பிடு. நல்ல விஷயம். வீடியோ பாஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். யார் நல்ல விஷயம் சொன்னாலும், இதை பகவத்கீதையாக இருக்கட்டும், குரானாக இருக்கட்டும், பைபிளாக இருக்கட்டும், யார் நல்ல விஷயம் சொன்னாலும் கேட்டுக்கணும். பிகாஸ் ஆஃப் இறைவன் ஒருவனே. நன்றி.